இல்ல இந்த நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாலாம் ஆரம்பிக்கும் பொழுது வந்து ஒரு தியேட்டர்லாம் போடுவாங்கல்ல. அந்த மாரி தான் இருக்கு நிஜமாவே வந்து இந்த சீரியல்களுக்குலாம் என்ன ஆச்சுன்ட்டு. பிக் பாஸ் வந்தா இன்ட்ரஸ்டிங்கா கதைகள் பெருசா போகாதுங்கிறது நம்ம முன்னாடி வந்து சொன்ன விஷயம் தான். பெரிய ட்விஸ்ட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிராக் பண்ண ஆரம்பிப்பாங்கங்கிறதெல்லாம். ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயனார் துணை சீரியல்ல அந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல 1, 2 விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசையில கொஞ்ச நாளா ஃபில்லர் வைக்க ஆசைன்னு தான் போயிட்டு இருக்குன்னா, மகாநதி தான் படுமோசமா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியலங்கிற மாரி. இப்ப ஒரு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் விஜய். அவர் வந்து நான் இந்த சொத்து வேணான்னு வந்திருக்காரே தவிர, லீகலா ஒரு கம்பெனியோட டைரக்டரா இருக்கவர், லீகலா வந்து நான் இந்த கம்பெனிலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. ஸோ, இப்ப சட்டத்தின் பார்வையில அவர் ஒரு கம்பெனியில வொர்க் பண்ணிட்டுருக்காரு. கம்பெனிய ஓன் பண்ணியிருக்காரு. மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் இன்டர்வியூக்கு போகிறேங்கிறாரு. இந்த தடவை கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அவர் ஆட்டோவில் போகிறாருங்கும் போதே வந்து இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வேலைக்கு போகிறாருன்னு நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போதே நானும் தம்பியை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன்னு வீக்காக்கு போட்டியாக விஜய் சாரதாவுடைய அந்த ஒரு மாமியார் மருமகன் உறவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அநியாயத்துக்கு கண் அப்படியே கலங்கி தாய்ப்பாசத்தை நம்மள மிஞ்சிருவாங்க போடாங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. நேராக கிளம்பி அங்கே போக அங்கே போகும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தா அந்த கம்பெனி யாருன்னா இவங்களுக்கு காம்படிட்டர் கம்பெனி. இவங்க ஒரு கம்பெனி இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. அதுக்கு போட்டியாக ஒரு கம்பெனி. ஆனால் இவங்க கம்பெனி அளவுக்கு பெரிய கம்பெனி இல்லை, சின்ன கம்பெனி. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் உங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி, நாங்களே உங்கள் கம்பெனி மாதிரி வரணும் தான் நினைக்கிறோம். நீங்கள் என்னோட காம்படிட்டர் கம்பெனி. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி வேலை தர முடியும்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. இப்போ இவர் இந்த கம்பெனிலேருந்து இன்னும் ரிசைன் பண்ணல. சும்மா வீட்டில் சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு வரேன், போர் அடிக்குது, அந்த வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு நினைக்கிறேன், ஷூட்டிங்க்கு நான் இங்கே வந்துடுறேன்னு கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்ததுக்கப்புறமா தாத்தாவுக்கு பிபி வந்தபோதும் நேராக போய் பார்க்க போகல. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த கம்பெனிலேருந்து ரிசைனே பண்ணாமல் இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்துக்கிறேன்னா லீகலாகவே அது தப்பு. எப்படி அதை ஒத்துப்பாங்க? இந்த கம்பெனியோட ரூல்ஸ் படியே வந்து அதை எப்படி ஒத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரே ஒரு காம்படிட்டர். நீங்கள் இன்னும் வந்து இங்கே பிஸ்னஸ் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி சேவ் பண்ணுறாங்கிறீங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு டெண்டர் விடுறாங்க. டெண்டருக்கு நீங்கள் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுமே டெண்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனிலேருந்து ஆள் வந்து உங்களுக்கு டவுட்டுக்கு வந்து இப்போ எவ்வளோ சார் கோட் பண்ணலாம், பெரிய ஆர்டர் சார்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து விசுவாசமாக இருப்பீங்களா, இல்லை உங்கள் ஒரிஜினல் கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பீங்களா? இதை நம்ம கேட்கலாம் வேணாம். அவருக்கே தோணாதா இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ சார்னு ஹீரோவை பற்றி கதையிலே வந்து பல தடவை இவங்களே சொல்லிக்கிறாங்க வேறு. சீரியலில் வெளிலேருந்து மக்கள் வந்து ஒரு ஃபேனாக வந்து அவர் ஒரு ஹீரோ சாருங்கிறதுக்கு பதிலாக வந்து அந்த கேஜிஎஃப் படத்துலலாம் வந்து பஞ்ச் டைலாக் பேசுகிற மாதிரி இங்கே இவருக்கு பஞ்ச் டைலாக்லாம் பேசிக்கிறாங்களே தவிர அவருக்கு மூளை இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டுறாங்க. பல நேரங்களில் அது இல்லாமல் கழட்டி வச்ச மாதிரி தான் அவர் செயலும் படுறாரு. இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு இன்டர்வியூ இருக்கிற வேலை கிடைக்கல அப்படின்னு வந்து கண் கலங்கி திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி அவர் கிளம்புறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி எபிசோட்லாம் கங்கா பண்ணுறது சரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கங்கா ஒரு வீடியோ பார்க்குறாங்க. தாய் மாமா ரொம்ப நெருக்கமான சொந்தத்தை கல்யாணம் பண்ணால் குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தோன்னே பயந்து போய் அதை குமரன்ட்ட சொல்கிறாங்க. அவருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதை கொண்டு போய் வீட்டில் சொல்கிறாங்க. காவேரி அது எல்லாத்துக்கும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் வரும், கவலைப்படாத, நீ இது பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணு, அதுதான் இப்போ ஸ்கேன்லாம் போகிறோம்ல தெரிஞ்சிடும்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிறாங்க கங்கா. இப்போ இந்த சமயத்தில் உனக்கு என்ன, நீ வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நியாயமான வார்த்தை. ஆனால் காவேரிக்கு வந்து அம்மை போட்டதுனால ஏதாவது குழந்தைக்கு பார்த்துட்டு வந்துருமான்னு வந்து காலையில் விஜய் தம்பி சொல்லிட்டு போனது சாரதாவுக்கு தோணுச்சான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து விளக்கேற்ற போகிறேன் நான் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருக்கேன் நான். எதுக்குன்னா வந்து காவேரிக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணுங்கிறாங்க. ஏன் ஒரு மனசு வந்து சொல்லும் போதே வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒழுங்காக குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் 2 பேருமே அதை பற்றி கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னாலே முடிஞ்சில்ல. ஆனால் அப்படி கூட சொல்ல மனசு வரலன்னா கண்டிப்பாக கங்கா மாதிரி ஒருத்தவங்க கோவம் வரதானே செய்யும். ஒரே நாள் ராத்திரியில் வந்து அது வரைக்கும் காவேரியை திட்டிகிட்டு இருந்தவங்க ஓவர் நைட்டில் மாதிரி கங்கா வச்சிப்ப அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உடனே கங்கா இந்த கோபத்தை குமரன் கிட்ட சொல்ல வந்தால் அவருக்கு அது புரியவே இல்லை. குமரன் அநியாயத்துக்கு ஒரு டம்மியாக இருக்கார். அவரை வந்து கேரக்டரை வந்து வளர்ச்சியே இல்லாத கேரக்டராக காமிக்கிறாங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எப்படி இவருக்கு மூளையே இல்லைன்னு சொல்லி அப்பப்போ வந்து விஜய் செயல்படுவாரோ, சில சமயங்கள் அப்படி அறிவார் சில சமயம் மூளையை கழட்டி வச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளை வளர்ச்சி ஒரு இடத்துல ஸ்டண்ட் ஆகி நின்றுடுச்சு, இதுக்கப்புறம் வந்து வளரவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் குமரன். உடனே கோவப்பட்டு இப்போ நேராக வெளில கங்கா வந்து பார்த்தா இங்கே இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் காவேரியும் தோளில் கை போட்டு அந்த கோபத்தை திருப்பி உள்ளார போயிட்டு எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு வந்ததும் தெரியல வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.